1 கோடி ரூபாய் பொருட்கள் மாயம். எடுத்துட்டு போன பைப்பை பஞ்சாயத்துல கணக்காட்டல. அது கணக்காட்டாதனால நாங்க பெட்டிஷன் 6 மாசமா கொடுத்துட்டு இருக்கோம். யாரும் நடவடிக்கை எடுக்கல. காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருமாறு மனு. கலெக்டர் வைப்பு அவ்வளவு வைப்பும் எங்க தான் வச்சிருந்தல. ஆனா வைஸ் பிரசிடென்ட் தான் கலெக்டர் சொன்னதுன்னு சொன்னாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட் தான் கலெக்டர்ல, வைஸ் பிரசிடென்ட் தான் அந்த வேலை பார்த்தாப்ல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு திட்டங்குளம், வடக்கு திட்டங்குளம், முத்துநகர், சண்முகா நகர் பகுதிகள் இருக்கு. இந்த ஊராட்சியில ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்ட போது ஏற்கனவே இருந்த பழைய இரும்பு குழாய்களை ஒப்பந்ததாரர் மூலமாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அகற்றப்பட்டதாகவும், அகற்றப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த இரும்பு குழாய்கள் தற்போது காணவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. காணாமல் போன 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இரும்பு குழாய் மற்றும் பொருட்களை மீட்க தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர், அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆய்வு பணிக்காக வந்திருந்த ஊராட்சி உதவி இயக்குனர் சாந்தியிடம் தங்களது கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர். திட்டங்குளத்துல ஜல்ஜீவன் திட்டத்துல பைப் போட்டாங்க. பைப் போட்டதில் எழுதினாங்க எல்லாம் தோண்டி பிறகு பைப் போடும்போது பழைய பைப்பு மேலே போட்டிருந்த பைப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போன பைப்பை பஞ்சாயத்தில் கணக்காட்டலை. அது கணக்காட்டாதனால என்ன செய்யுது, நாங்கள் பெட்டிஷன் 6 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்கிறதுனால நான் எழுந்திருக்க ஒவ்வொரு தெருவையும் அளந்து இது பண்ணி அந்த பைப்புக்கு உள்ள கணக்கை கொடுங்கன்னு சொல்லி பிடிஓ ஹவுஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் கிடையாது. அதனால் என்ன செய்யுது, இப்போ வந்து ஏயோ அம்மாவோ அந்த அம்மா வந்திருக்கு. அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கோம். அந்த அம்மா எழுதிட்டாரு எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. அந்த அம்மா எஃப்ஐஆர் போட சொன்னாலுமே ஒவ்வொரு தெருவையும் தனித்தனியாக அளந்து இது பண்ணி பைப் கணக்கை கொடுக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் மதிப்பு உள்ளது. ஆனால் தனித்தனியாக அளந்து பைப் கொடுத்தா அது என்ன செய்யும், அந்த இது திட்டங்குளம், சண்முகநகர், வடக்கு திட்டங்குளம், காலனி, முத்துநகர் எல்லாம் 4 ஊர் வருது. 4 ஊர்லேயும் பைப்பு கழட்டிருக்காங்க.